இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோஸ்டர் சேவல் எப்படி வாட்டர் கலரில் வரைகிறது அப்படிங்கிறது தான் தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே பார்க்க போகிறோம். நாம் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன படத்தை வரைய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷம் ஒத்து கவனிக்கலாம். கவனித்ததுக்கப்புறம் நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம பார்க்குற பிக்சரை ஒரு வாட்டர் கலர் போர்டில் அவுட்லைன் டிராயிங் மட்டும் பண்ணிக்கலாம். லைட் அண்ட் ஷேடு இருக்க வேண்டாம். அவுட்லைன் டிராயிங் பண்ணதுக்கப்புறம் அது என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கலாம். இந்த பிக்சர் வந்து ரெட்டோட கலர் ஃபேமிலியில் இருக்குது. ரெட்டுலேயே ஒரு 3-4 வகையான ரெட் இருக்குது. அப்புறம் எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, ப்ரௌன், டார்க் பிளாக் இருக்குது. இப்போது சேவலோட கொண்டையில் இருக்கிற பகுதிக்கு மட்டும் கிரிம்சன் ரெட்டில் இருக்குது. ஆனால் ஒரே ரெட்டு மட்டுமே நான் வைக்க போகிறதில்ல. அதில் ரெட்டு கிரிம்சன் லேக் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெரிடியன் ரெட்டு தனியாக வச்சுருக்கிறேன். அதோட ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். இப்போது நான் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஃபஸ்ட்டு டோன் நான் அப்ளை பண்ணும்போது நான் என்ன பண்ணிடுறேன்னா, இது எல்லா டோனுமே இருக்கிற மாதிரி ஒரே டோனில் மிக்ஸ் ஆகி வச்சிடுறேன். இப்போ இது ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரே கலராக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அந்த ஒரே கலரோட கலர் வேரியேஷனில் கலர்ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்மளுக்கு கிரிம்சன் லேக்கோட மெஜந்தாவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஒரு டார்க் கிடைக்கணுங்கிறதுக்காக. இப்போ அந்த டார்க்கை நான் கொண்டையோட பேக் சைடில் உள்ள இடத்துல நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டில் உள்ளதில் லைட்லேருந்து பின்னாடி உள்ளது டார்க் வரைக்கும் வந்து இருக்குது. இதை வந்து நான் கலர்லேயே லைட்டு டார்க்குன்னு பிரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சேவலோட ஃபேஸில் நம்ம கலர் வைக்கலாம். இந்த சேவலோட ஃபேஸுக்கு வந்து நான் வந்து ஆரஞ்சு ப்ளஸ் கிரிம்சன் லேக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா கண்ணுக்கான இடத்த மட்டும் நான் ஸ்பேஸ் விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் கலர் ஃபஸ்ட்டு டோன் வைக்கும்போதே எங்கெல்லாம் கலரில் லைட்டு டார்க் இருக்குது அப்படிங்கிறத வேரியேஷனை கண்டுபிடிச்சி அதை தான் நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் நம்ம படம் கலர்ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியும். இப்போது இந்த சேவலோட செவல் போதிக்கான ஸ்பேஸை மட்டும் நான் விட்டுடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது. அதற்குண்டான ஸ்பேஸை நான் விட்டுடுறேன். கட் பண்ணி விட்டுட்டு மற்ற இடத்துல என்ன கலர் தெரியுதோ அதுக்கான கலரை மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டோன் வைக்கும்போது கலரில் எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்குது எங்கெங்கெல்லாம் லைட் இருக்குங்கிறத கவனிப்பாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபஸ்ட்டு டோன்லேயே டார்க்கு லைட்டு இது எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வந்துடுங்க. அது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி மிங்கிள் ஆனதுக்கப்புறம் மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கலர்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம மொதல் டோன் வைக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு டோனில் நான் எங்கேயுமே பிரிக்கலை. லைட்டு டார்க்கு உண்டான கலரை மட்டும் அப்ளை பண்ணுறேன். அடுத்து எல்லோ கலர் எடுத்து இந்த கோழியோட கழுத்து பகுதியில் வைக்கிறேன். இப்போ எல்லோ ஏன் அந்த இடத்துல இருக்குன்னா, அது மேட்டு பகுதியாக இருக்குது. அந்த மேட்டு பகுதிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப லைட் கலராகவே இருக்குது. பள்ளம் அப்படிங்கிற பகுதி நம்மளுக்கு டார்க் கலராக இருக்குது. நம்ம கலர் வேல்யூவில் அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். லைட்டுங்கிறது வந்து மேடு பகுதி, பள்ளங்கிறது வந்து கலரோட டார்க் பகுதி. இப்போது நம்ம இந்த சேவலோட கழுத்து பகுதியில் உள்ள கலருக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து பர்ஷன் ப்ளூ ப்ளஸ் வெரிடியன் ரெட் ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதோட கொஞ்சம் வயலட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த பிளாக் எங்கே இருக்கோ அந்த பகுதியிலேருந்து நம்ம
இந்த கலரை அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதை தொடர்ந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பிளாக் கலரோட ரெட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ரெட்டோட ப்ரௌன் டார்க்காக கிடைக்கும். அதை எடுத்து நம்மளுக்கு அந்த பிளாக்குக்கு கீழ் பகுதியில் உடம்பு பகுதியில் அப்ளை பண்ணிடலாம். இப்போது இப்படி அப்ளை பண்ணும்போது நான் வந்து அந்த கழுத்தில் இருக்கிற எல்லோ கலருக்கான ஃபெதருங்களை கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் கலர் எடுத்து அப்ளை பண்ணணும். இப்போது இதோட தண்ணியாக எடுத்து இந்த பிளாக்குக்கான ப்ளூ டோன் அதிகமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு லைட்டிங் தேவை அப்படின்னா வெறும் ப்ரஷ்ஷை தண்ணியில் நினச்சிட்டு லைட்டிங் எங்கே தேவையோ அந்த இடத்துல முகுது தொடச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த சேவலோட செவில் பகுதி அது வந்து கிரிம்சன் ரெட்டில் இருக்குது. அதோட ப்ளஸ் வயலட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பகுதியில் மட்டும் ஃபஸ்ட்டு டோனாக பேப்பர் ஒயிட்டை கட் பண்ணிட்டு வச்சிடலாம். இப்போ மூக்கு பகுதிக்கு எல்லோ டோன் கலந்து வச்சிடலாம். அதுலேயும் பேப்பர் ஒயிட் எங்கே இருக்குங்கிறத கட் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல எல்லோ டோனை வச்சிடலாம். இந்த பகுதி சின்ன பகுதிங்கிறதுனால நீங்கள் வந்து இதுக்கு பாயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே இடத்துக்கு தகுந்த மாதிரியான ப்ரஷஸ் யூஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு டோன் வந்து கம்ப்ளீட்டாக வச்சு முடிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு டோனில் நம்மளுக்கு கலர் டோன் எங்கெங்கெல்லாம் கலரில் லைட் டார்க் இருக்குங்கிறது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கலரை வந்து நம்ம ஒரே டோனில் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டோம். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து மெர்ஜ் ஆகி அப்படியே நிற்கிது. இந்த ஃபஸ்ட்டு டோன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டோன் வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டோன் வைக்கும்போது பேப்பர் ஒயிட் எங்கெங்கெல்லாம் இருக்குது ஹெவி லைட்டு அப்படிங்கிறத கட் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு டோன் அப்ளை பண்ணோம். இப்போது ஃபஸ்ட்டு டோன் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டோனில் அடுத்த கட்டத்துக்கான லைட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு டார்க்கில் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நம்ம அடுத்த டோனை அப்ளை பண்ணுறோம். இப்போது நம்ம டீட்டெயில் பிரிக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோன் வைக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு மெர்ஜ்டாக சாலிடாகவே வச்சுருந்தோம். இப்போது செகண்ட் டோன் வைக்கும்போது நம்ம எல்லாமே ப்ரஷ் ஸ்ட்ரோக்லேயே வைக்கிறோம். இப்போது இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரஷ்ஷுக்கான பயிற்சி இருக்கணும். அது நம்ம பென்சிலில் லைன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரியானது நம்ம ப்ரஷ்லையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான பயிற்சி இருக்குது. நீங்கள் அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டால் தான் எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரஷ்ஷை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போது நான் டீச் பண்ணாலும் உங்களுக்கு அது புரியாது, நான் செஞ்சு காட்டினாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார்ந்தது, நீங்கள் எப்போ செஞ்சு பார்க்குறீங்களோ அதுதான் உங்களை சார்ந்தது. அப்போது எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை எடுத்தால் மட்டுமே தான் நம்ம ப்ரஷ்ஷை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போது நம்ம செகண்ட் டோனில் எங்கெங்கெல்லாம் லைட்டு டார்க்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரஷ் ஸ்ட்ரோக்கை வச்சு பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது கழுத்து பகுதிக்கான எல்லோ டோனில் நம்ம பிரிக்கிறதுக்கு ஆரஞ்சு ப்ளஸ் ரெட்டு ரெண்டுமே இருக்கிற மாதிரியான கலர் டோனை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எல்லோ இருக்கிற இடத்துல நான் ஆரஞ்சு ரெட்டை வச்சு ப்ரஷ் ஸ்ட்ரோக்கை வச்சு பிரித்து விட்டுறேன். இப்போது அப்ளை பண்ணுற பகுதி பள்ளங்கிறதுனால அந்த இடத்துல ப்ரௌன் ப்ளஸ் ரெட் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெட்டை வச்சு பிரித்து விட்றேன் செகண்ட் டோனில். அடுத்து தேர்ட் டோன் வைக்கும்போது இந்த இடத்துக்கான டார்க்கை நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போது இந்த கழுத்து பகுதியில் எல்லோ இருக்கிற பகுதியில் நம்மளுக்கு செகண்ட் டோன் வச்சது காஞ்சதுக்கப்புறம் இப்போ மூணாவது டோனாக ஒரு டார்க் எடுத்து நான் அப்ளை பண்ணிடுறேன். இது கூட நான் சாலிடாக வைக்கல, ப்ரஷ் ஸ்ட்ரோக்காக தான் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு இதோட ஃபீல் நம்மளுக்கு தெரியும். இந்த சேவலோட
கழுத்து பகுதியில் இருக்கிற முடியெல்லாம் இப்படி நிற்கிது அப்படிங்கிறதுக்கான ஃபீல், அதோட வால்யூம் எல்லாமே நம்மளுக்கு இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் வச்சா தான் தெரியும். இந்த இடத்துல வந்து நம்ம சாலிடாக வைக்கிறோம், மெர்ஜடாக வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபீல் நம்மளுக்கு வராது. இந்த இடத்துல நம்ம ப்ரஷ் ஸ்ட்ரோக்காக தான் அப்ளை பண்ணி ஆகணும். இப்போது நம்ம கழுத்து பகுதியில் வச்ச டார்க்கு பிளாக்கு அதுக்கேற்ற மாதிரி அதிலேருந்து ஒரு டார்க் கலரை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டோனாக அந்த இடத்துல டார்க்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம செகண்ட் டோன் பிரித்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோன்லேயே அந்த இடத்துல ஒரு டார்க் தான் வச்சோம், ஆனால் தண்ணி வச்சு ப்ரஷ்ஷை வச்சு தொடச்சி விட்டதுனால நம்மளுக்கு லைட்டும் அந்த இடத்துல இருக்குது. இப்போது நம்ம ப்ரஷ் ஸ்ட்ரோக் வைக்கும்போது அந்த இடத்துல தெரிகிற லைட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்துல அதுக்கான லைட்டுக்கான கலர் நம்மளுக்கு தெரிய வருது. அதே சமயம் நம்ம ஃபஸ்ட்டு டோன் அப்ளை பண்ணும்போதே செகண்ட் டோன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் நம்ம ஃபஸ்ட்டு டோன் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செகண்ட் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு டோனை அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். அது தெரியாமல் ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் டோனில் பிரிக்க தெரியாமல் மாட்டிக்குவோம். இப்போது ஃபஸ்ட்டு டோன்லேயே நம்ம கலர் வேரியேஷன்லாம் பிரித்து வச்சுட்டோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் டோனில் அந்தந்த கலருக்கான டார்க் கலரை அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் டோனாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயிலுங்கிறது ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. இப்போது நம்ம வாட்டர் கலர் பண்ணுற படத்தோட பேப்பரோட சைஸ் என்ன அப்படின்னா A5 சைஸ் தான், 5க்கு 7 இன்ச்சு இருக்கக்கூடிய சைஸ் தான். இதுக்குள்ளே நம்ம எப்படி வரைகிறோம் அப்படின்னா ப்ரஷ் வந்து பெரிய ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ணலை, சின்ன ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட வரைபட தளமே சின்னது தான். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரஷஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு டோன் வைக்கும்போது நம்ம பெரிய ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே டோன் அப்ளை பண்ணிக்க முடியுது. செகண்ட் டோன் வைக்கும்போது அதை விட கொஞ்சம் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு வரோம். தேர்ட் டோன் போகும்போது அதை விடவும் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டோனும் நம்ம ஏற்றிக்கிட்டு போக போக ப்ரஷ்ஷோட சைஸு சின்னதாகிக்கிட்டே வந்தால் தான் நம்மளுக்கு டீட்டெயிலுங்கிற ஏரியா பெருசாக தெரிய வரும். அடுத்து இந்த கோழியோட கொண்டை பகுதியில் உள்ள பகுதிக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக மிக்சிங்காகவே நம்ம கலந்து ஃபஸ்ட்டு டோன் வச்சிட்டோம். செகண்ட் டோனில் அதுலேருந்து ஒரு டார்க் கலரை கலந்துக்கிட்டு எந்தெந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதோட வால்யூம் பிரியுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதோட வால்யூம்லேயே அதுக்கான டீட்டெயிலையும் பிரிக்கணும். அடுத்தது இந்த கோழியோட கண்ணு பகுதிக்கான பேப்பர் ஒயிட்டும் நம்ம விட்டுருக்கோம். இப்போது ஒரு பிளாக் எடுத்து வச்சுக்கிட்டு அதோட அவுட்லைனில் மட்டும் நம்ம அவுட்டரில் ஏரியாவில் மட்டும் நம்ம பிளாக் வச்சு ஃபில் பண்ணி லைன் போட்டுடலாம். அப்போ தான் அதுக்கான டெப்த்துங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த கொண்ட பகுதிக்கெல்லாம் நான் பெரிய ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரோக்கெல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்னதாக தான் விழணும். அப்படிங்கிறதுனால நான் சின்ன ப்ரஷ் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இடத்துக்கு தகுந்த மாதிரியான ப்ரஷ்ஷஸை யூஸ் பண்ணுங்கள். அது எந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட ப்ரஷ்ஷுங்கிறதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் வரையும் போது உங்களுக்காக வர எக்ஸ்பீரியன்ஸில் தான் அந்த இடம் உங்களுக்கு புரிய வரும். இப்போது செகண்ட் டோனுக்கானது ஃபஸ்ட்டு டோனில் எங்கெங்கெல்லாம் நான் லைட் விடணுமோ அந்த இடத்த மட்டும் லைட்டை நான் கட் பண்ணிவிட்டு செகண்ட் டோன் நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரெட்டுக்கான கலர் எடுத்து வச்சுக்கிட்டு கோழியோட கண் எங்கேயுமே பேப்பர் ஒயிட்டில் இல்லை, அதனால் உள்ளுக்குள்ளே ஒரு ரெட்டு அல்லது ஆரஞ்சு கலந்த ரெட் எடுத்து கண்ணுக்கான ஏரியாவை நான் ஃபில் பண்ணி வச்சிடுறேன். அது காஞ்சதுக்கப்புறம் கண்ணுக்கான பகுதியில் ஒரு டார்க் எடுத்து கண்ணுக்கான கருவிலியை நான் கரெக்டாக எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு நான் ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிடுறேன்.
இப்போது நம்ம இந்த சேவலோட டீட்டெயிலெலாம் ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட்டு டோன், செகண்ட் டோன், தேர்ட் டோன் வரைக்கும் வச்சு விரித்து விட்டுட்டோம். இப்போ நம்ம சேவலுக்கான டீட்டெயிலும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம பேக்ரவுண்டு மட்டும் ஒயிட்டாக இருக்குது. இந்த கலருக்கான பேக்ரவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சப்ஜெக்ட் லைட்டாக இருக்கும் பட்சத்தில் பேக்ரவுண்டு டார்க் வச்சோம் அப்படின்னா சப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து ரிலீஃப் ஆகும். அல்லது சப்ஜெக்ட் டார்க்காக இருக்குது அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டை வந்து ரொம்ப லைட்டாக தான் வைக்கணும். இப்போது நம்ம பேக்ரவுண்டுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக இப்போ இங்கே ரெட்டு வச்சுருக்கோம், எல்லோ ரெட்டில் வச்சுருக்கோம் சப்ஜெக்ட்டு. அதனால் பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம க்ரீன் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான க்ரீனை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது மூக்குக்கான ஏரியாவை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பகுதி ரொம்ப லைட்டாக இருக்கும். மூக்குக்கான பகுதியில் நம்ம டார்க் க்ரீனை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பேக்ரவுண்டுக்கு வந்து தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு கூட ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அல்லது தண்ணி அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு கலர் எடுத்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாகவே அப்ளை பண்ணணும். ஏன்னா மற்ற ஏரியா காஞ்சிடக்கூடாது. காயறதுக்குள்ளே அப்ளை பண்ணால் தான் பேக்ரவுண்டு வந்து நம்மளுக்கு மெர்ஜாக ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பேக்ரவுண்டு வந்து செகண்ட் டோன் வச்சு கட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இப்போது சப்ஜெக்டில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டோன், செகண்ட் டோன்லாம் வச்சு கட் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கான ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர்னு நம்மளுக்கு டீட்டெயில் தெரியுது. ஆனால் பேக்ரவுண்டுக்கு வந்து நம்மளுக்கு அப்படி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பேக்ரவுண்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிளராக மாசாக இருக்கிற மாதிரி பின்னாடி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்டை வந்து ஒரே டோனில் மெர்ஜாக வைக்கணும். கட்டாத கலர் எங்கேயுமே தெரியக்கூடாது. இப்படி தெரிஞ்சால் கூட அதை நீங்கள் ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. இப்போ மேல் சைடு வந்து நான் லைட் க்ரீன் வச்சுட்டேன். இப்போ கீழ்ப்பகுதியில் வந்து நான் வந்து டார்க்கு கொஞ்சம் க்ரீன் சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட்டு மேலே வந்து லைட்டாகவும் கீழே வந்து டார்க்காகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் மேல் பகுதியில் லைட் க்ரீனை நான் வச்சுக்கிறேன். கீழ்ப்பகுதியில் வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் அப்ளை பண்ணிடுறேன். இப்போது நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்டு முடிவுக்கு வருது. ஃபுல்லாகவே கலர் அப்ளை பண்ணிட்டோம் பேக்ரவுண்டு சைட்லேயும். இப்போது ஸ்மூத்தான செகண்ட் டோன் இல்லாமல் ஃபஸ்ட்டு டோன்லேயே மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு பேக்ரவுண்டு கலரும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம பேக்ரவுண்டும் கலர் வச்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போது எங்கே தேவை டார்க்கு அல்லது லைட்டு அப்படின்னு தேவைப்படுறீங்களோ அந்த இடத்துல டார்க்னா கலர் கலந்து வச்சுக்கோங்க. லைட்டு வேணும் அப்படின்னா வெறும் ப்ரஷை தொட்டு தொடச்சி எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் நம்ம இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.